முப்படைகளில் முக்கியமான படைப்பிரிவு இந்திய கப்பல் படை. இந்தியன் நேவியிலிருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. சீனியர் செகண்டரி ரெக்ரூட்ஸ் இன் மெடிக்கல் பிரான்ச்சில் செயலர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு இப்போது நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்துட்டு இந்த போஸ்ட்டோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான தகுதிகள் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷனில் நிறையா விஷயங்கள் இருக்கும். நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் நம்ம முதல்ல பார்ப்போம். இதில் கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 12ஆம் வகுப்பு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த பிரிவில் வந்துட்டு 50% மார்க்கோடு நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வயது தகுதி 1 செப்டம்பர் 2024 29 பிப்ரவரி 2008 நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சம்பளம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா ட்ரைனிங் பீரியடில் 14,600 வந்துட்டு மாதம் வந்து ஸ்டைஃபண்டாக தரேன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வெற்றிகரமாக பயிற்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா 21,700 69,100 வரைக்கும் ப்ளஸ் அலவன்ஸோடு சேர்த்து சம்பளம் கொடுப்போம்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இந்த செயலர் போஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அடுத்த கட்ட லெவல் ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர் சீஃப் பெட்டி ஆஃபீஸர் கிரேட் 1 அப்படின்ற ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 47,600 1,51,100 வரைக்கும் ப்ளஸ் அலவன்ஸோட சம்பளம் கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது INET இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இதை கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த தேதியில் வந்து நாங்கள் தேர்வு வைப்போன்ற மாதிரியும் ஒரு டென்டேட்டிவ் டைம்லைனும் கொடுத்துருக்குறாங்க. இந்த INET இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து 100 மார்க்குக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கேள்விக்கு ஒரு மார்க் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் சீட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் வந்து பிரிண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 550 ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் வந்துட்டு விசா, ரூபே கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எந்த ஒரு UPI மூலமாகவோ நீங்கள் வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மருத்துவ தகுதி, நீங்கள் வந்து நல்ல உடல்நிலை திடகாத்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு செயலர் போஸ்ட்டுக்கு ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பெண்களுக்கு போஸ்ட் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆண்களுக்கான உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 157 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். டேட்டூஸ், நீங்கள் உடம்புல வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து நீங்கள் பச்சை குத்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படி பச்சை குத்திருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து தகுதி இல்லைன்னு அர்த்தம். கண் பார்வை திறனை பொறுத்த வரைக்கும் அன்கரெக்டட் விஷன், கரெக்டட் விஷன், கலர் பெர்செப்ஷன் இந்தந்த பர்சன்டேஜுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒடிசாவில் இருக்கிற INS சிக்கா அப்படின்ற படை தளத்தில் வந்து ட்ரைனிங் கொடுப்போம். அது செப்டம்பர் 2025 வந்து ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ட்ரைனிங் பீரியடில், அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 22 டிஸ்சார்ஜ் ஆஸ் அன்சூட்டபிள்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ட்ரைனிங் பீரியடில் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து தகுதி இல்லைன்னு நினச்சாங்கனாக்கா இமீடியட்டாக நீங்கள் வந்து போஸ்ட்லேருந்து இங்கே வந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த போஸ்ட்டு முழுக்க வந்து பர்மனன்ட் போஸ்ட் தான். அக்னிவீர் மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸ் கிடையாது. நீங்கள் 20 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இதில் வேலை செய்யலாம். அதுக்கு மேலேயும் நீங்கள் வேலை செய்யலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இமீடியட்டாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 7 நாளில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கட்டின எக்ஸாம் ஃபீஸ் திரும்ப வந்துடுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், நீங்கள் எக்ஸாமில் அப்படி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு வைப்பாங்க. குறிப்பாக அந்த 13 பாருங்கள். நீங்கள் கல்லூரியில் படிக்கும்போது NCC சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு சில சலுகைகள் கொடுப்போம். உங்களுக்குன்னு தனியாக வந்து வேக்கண்ட்டில் வந்து தனி ரிசர்வேஷனே இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1.6 கிலோமீட்டர் நீங்கள் தூரத்தை வந்து 6 நிமிஷம் 30 செகண்டுகளை ஓடி கிடக்கணும். ஸ்குவாட்ஸை வந்து 20 எடுக்கணும். புஷ்அப்ஸ் வந்து 15 எடுக்கணும். சிட்டப்ஸை வந்து 15 எடுக்குன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இறுதியாக வந்து அவங்க வந்து ப்ரொஃபஷனல் செலக்டட் லிஸ்ட்டில் வந்து வெளியிடுவாங்க. அது வந்து இந்த joinindiannavy.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து நாங்கள் வந்து வெளியிடுவோன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ
இந்தியன் நேவியிலிருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பை வந்துட்டு அவங்க வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த பதவிக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க விண்ணப்பித்து பயனடைஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.